என் பேர் இளவரசி மேம். எனக்கு 22 ஏஜ் ஆகுது. அம்மா வந்து பிறந்த இடம் வந்து திருவண்ணாமலை. அம்மா வந்து கட்டி கொடுத்த ஊர் வந்து எங்கள் அப்பாவோட ஊர் வந்து முத்தனூர், ஸ்மால் வில்லேஜ். அம்மாவுக்கு அந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, அது விடுங்க. அது இப்போ எதுக்கு? அண்ணன் எங்கள் பாட்டிக்கு 4 பசங்க, பொம்பளை பிள்ளைங்க. அதனால் ஃபஸ்ட்டு பொண்ணு இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு ரிலேஷன், அதனால் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்கள் அப்பா என்ன வேலை? விவசாயம் பண்ணுறாரு. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க உங்கள் அப்பா வீட்டில்? அப்பா வீட்டில் அம்மா பாட்டி இருக்காங்க, எனக்கு 2 சித்தப்பா, ஒரு அத்தை இருக்காங்க. கல்யாணம் ஆகி பசங்க பிறந்துட்டாங்க. நான் பிறந்தப்ப எந்த ப்ராப்ளம் இல்லை. 2வது நான் 5 மாதம் பிறந்திருக்கேன். அதுக்குள்ளே அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்க. என்ன அது ஆச்சரியமா இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணாரு. ஆனால் வந்து அது ஆகலை. ஆனால் அந்த வயிற்றுக்குள்ளேயே அதுக்கு உடம்புல வந்து ப்ளூ ஆயிடுச்சு. அந்த பிளட்டும் சேர்ந்து ஒரு மாதிரி சாக நிலைமையில ஆயிடுச்சு. பிறந்து 3 நாள் கழிச்சு இறந்துடுச்சு. 3 பொண்ணு பொம்பளை பிள்ளைங்க, 2வது இறந்துட்டாங்க. 3வது பொண்ணு பிறக்கும்போது ரொம்ப கஷ்டம். பிறந்தவொடனே எந்த குழந்தையுமே அழுவும் மேம். என் தங்கச்சி அழுல. ரியா, குழந்தையே அழ மாட்டேங்கிறான். 1.5 kg தான் இருந்தா. ஒரு பிளேட்டில் கொடுத்தாங்க மேம். செத்து போச்சுன்ட்டாங்க. எடுத்துகிட்டு போயிடுங்க, செத்து போயிடுச்சுன்ட்டாங்க. எங்கள் அம்மா கர்ப்பப்பை வெளியே வந்துடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணணும், குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடணும், நான் குழந்தை பெற்றுக்க முடியாது சொன்னாங்க. அப்பாட்ட சைன் கேட்டாங்க. போட முடியாது, எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும். நானும் குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னாங்க. அசிங்கமா என் தங்கச்சும் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் பாட்டி வந்து நெஞ்சு மேலே வச்சுக்கிட்டு அழுதும் போது காலை எட்டி வச்சு அந்த ஹீட்டில் காலை எட்டி வச்சு அப்போதான் உயிர் இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ ஹாஸ்பிட்டல் ஓடி போனாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு பரவாயில்ல பொழைச்சிக்கிச்சுன்னு சொன்னாங்க. எங்கள் பாட்டி தான் மேம். நான் போகிறேன். அம்மாவா? அவங்க தான் மேம் எல்லாமே செஞ்சது. அப்பா வந்து அடிப்பாரு. ஆம்பளை பிள்ளை இல்லை, அந்த காந்த காட்டி கரண்டி, குழம்பு கரண்டி எடுத்து முகத்தில் அடிப்பாரு, காலில் அடிப்பாரு. சித்தப்பாவை எங்க அம்மா வச்சிருக்கேன்னு தப்பா சொன்னாரு. ஏன் அப்படி தப்பா சொன்னாருன்னா எங்க சித்தப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அண்ணி அப்படி பண்ணாதனா. என்ன பண்ணுவாரு அம்மாவை? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம அந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அம்மா வந்து சண்டைக்கு போடுவாரு. எப்படின்னா எங்கேயாவது வெளியே போனா பாத்ரூம்லாம் கிடையாது. எங்கேயாவது பாத்ரூம் போனவர் நீ அவனை பார்க்க தான் போகணும், யாருனே தெரியாது, நீ வேற ஒருத்தன் வச்சிருக்க. அந்த வேர்ட்னா எனக்கு என்னன்னே தெரியாது மேம். அவர் கத்து கொடுத்துட்டாரு. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை என்ன கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. நீ அவனை வச்சிருக்க, அதுக்காக தான் போற, யார்கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா அப்பெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருப்பேனே. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன் கண்ணாயிரம். சித்தப்பா சப்போர்ட் பண்றதுனால வச்சிருக்க சொன்னதால அம்மா டேப்லெட் போட்டாங்க. சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 2 years டிஃபரெண்ட் எனக்கு அவளுக்கும். அப்ப 3 வருஷம் 3 கண்டினியூஸா குழந்தை பெற்றாங்க அம்மா. விட மாட்டாரு மேம். டார்ச்சர் பண்ணாரு. இப்ப கூட பையன் இல்லைன்னு அசிங்கமா கேட்பாரு அம்மா. அசிங்கமா கேட்போம், கேவலப்பா கேட்போம். இல்லங்க, பூ வச்சுட்டு போனா கூட பூனா ரொம்ப பிடிக்கும். ஆயாலாம் ஸ்கூல் படிக்கும்போது பூ வச்சு விடுவாங்க. காலேஜில் பூ வச்சுட்டு போனா கேட்பாரு. எல்லா பொண்ணுங்களும் பூ வச்சா ஒரு மாதிரி இருக்கும், பொண்ணு பூ வச்சா மட்டும் வேற மாதிரி இருக்கும். அம்மா கேட்பாங்க வேற மாதிரி. எப்படி இருக்குல்ல மேம், கெட்ட வார்த்தை அதுவா மேம். நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பாவன. நிறைய பேர் வீட்டாண்ட இருக்கிறவங்க ஒல்லியா இருக்கா பாப்பா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, பாவமா இருக்கு, இப்படி ஒல்லியா இருந்தா என்ன பண்றது, காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இல்ல யார் மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் நடக்காது? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் கிடையாது. அம்மா வந்து அப்பாடி சொல்றது மாதிரி சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். நாளை கூட்டிட்டு போக மாட்டேன். எதுக்கு கூட்டிட்டு போகணும்? அது குண்டாயிடுச்சுன்னா அது மாதிரி ஆயிடும், உபச்சாரத்துக்கு போயிடும்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? உன் பேர் என்னம்மா? மணிமேகலை. த்ரோட்ல ப்ராப்ளம் இருக்காமா உனக்கு? டாக்டர் பாக்குறதே இல்லையா? பார்த்தோம் மேடம். எங்க அப்பாவை கூட்டிட்டு போய் தான் பார்த்தோம். எந்த பயனும் இல்ல. எங்க அப்பா எதுக்கு தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சீவு பிடிச்சி கருன்னு தெரியாது போயிடும். அப்ப கூட எங்க அப்பா ஒண்ணுமே சொல்லல மேடம். அந்த டாக்டர் காசு வாங்க நான் இப்படி பண்றான்னு சொல்லிட்டேன். பிலிக்ஸே, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸே, போயிடாமா. அவருக்கு பிரச்சனை நீங்க 2 பேரும் பொம்பளை பிள்ளையா இருக்கிறதுனாலயா? உங்களை பிடிக்காது. ஒரு நாள் கூட எடுத்து வச்சு கொஞ்சம் கிடையாது. இல்ல எங்க அப்பா வந்தாவே பயந்து போய் எந்திரிச்சு நின்றுடுவோம் மேடம். உட்காந்த கூட தூரத்துல போய் நின்றுடுவோம் மேடம். எல்லாரும் அப்பா வந்தா ஜாலியா போய் எங்க அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கோங்க. ஆனா நாங்க அப்படி இல்லாம பயந்து போய் எந்திரிச்சு நின்னுக்கோங்க. 7 மணிக்கு அப்படி என்னப்பா அது? நான் 1 மாசமா உடம்பு சரியில்லாம
படுத்து இந்த மேம் வாமிட் எடுத்தா அப்படியே ரத்த ரத்தமா வரும் மேம். படுக்கவே முடியாது மேம், என்னால உட்காந்தே தான் தூங்குவேன் மேம். மூச்சு விட முடியாது. அதுக்கு எங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. அவங்க வந்து இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டாங்க மேம், வெறும் சளி அப்படி இப்படி சொல்லிட்டு அது மட்டும் இது பண்ணிட்டாரு மேம். அதுக்கே எங்க அம்மாவை உன்னால தாண்டி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ கூட பைசா பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கேன்? 30 அவருக்கு வந்து 30 வயசு மேடம், எனக்கு 16 வயசு கல்யாணம் ஆக சொல்ல. அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது. அது தெரிய வைக்கவும் அவர் முயற்சி பண்ணல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கணுமோ அதுக்குதான் அவர் வந்து செயல்படுத்துறாரு. இந்த சுத்து வட்டாரத்திலே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் எங்கேயுமே நடந்துக்க கூடாது, நடக்க போறதும் இல்ல, நடக்க விடமாட்டோம். அந்த 6 மாசம் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அம்மா அடிச்சு அவர்கிட்ட பேசி பிடிக்காததுக்கு அப்புறம் அம்மா எங்கேயோ போய் இதெல்லாம் பிடிக்கணும், புருஷன்கிட்ட வாழணும்ன்றதுக்காக கொஞ்சம் மருந்து கிருந்தெல்லாம் கூட வச்சாங்க எனக்கு அம்மா. என்னால முடியாத ஸ்டேஜுக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு எங்க ஆபரேஷன் பண்ண வேணாம், எனக்கு பையன் வேணும், எனக்கு வேணாம் பொண்ணு. ஆபரேஷன் பண்ணிக்கல நீங்க? ஆபரேஷன் பண்ணிட்டேன் மேடம். ஆபரேஷன் பண்ணிட்டு 5வது மாசமே கூப்பிடுறாரு. கூட்டின்னு போயிட்டு ஒரு 2 மாசம் தான் கம்மி இருந்தாரு மேடம். அதுக்கப்புறம் எங்க தங்கச்சி பொண்ணு கேட்க வந்தாரு வீட்டுக்கு மறுபடியும். நக்கல்யா அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணேன், பையன் வேணும், எனக்கு ஆண் வாரிசு வேணும், எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மேடம். கொல்லி வைக்க பையன் வேணுமா? ஆமா மேடம், கொல்லி வைக்கிறதுக்கு எனக்கு பையன் வேணும், எனக்கு 2வது கல்யாணம் தங்கச்சி வந்து கேட்டு எனக்கு பண்ணி கொடு. இருந்தாலும் உனக்கு பொண்ணு கேட்டு வந்தப்ப என்ன சொன்னாங்க அம்மா அப்பா? உனக்கு ஒரு பொண்ணு கொடுத்ததே போதும், 2வது பொண்ணு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டாங்க. அதுல இருந்து வீட்டு உள்ள வரமாட்டாரு. வீட்டுக்குள்ள பொண்ணு கொடுக்காதனால வீட்டு உள்ள வரமாட்டாரு. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோம். நான் எதுக்கு போயிட்டு? 1 வயசுல இருந்து என்னோட ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சு. அந்த ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சா அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யூரின் போயிடுவா மேலே. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, மடவாளன் இருக்கு கிராமம், அங்க எடுத்துன்னு போய் நரம்பு சூடு போட்டா அந்த ஃபிக்ஸ் நல்லா ஆயிடும். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? இப்போ எவ்வளவு மருத்துவம் முன்னேறி இருக்குது, அதனால அந்த வேணா நான் போய் மெட்ராஸ் நீ இட்டுன்னு போனாலும் பரவாயில்ல, நான் இட்டுன்னு போய் பாப்பாவுக்கு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஹாஸ்பிட்டலுக்கு எக்மோர் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து மேடம் 2 வருஷம் மாத்திரை சாப்பிட்டா. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு மேடம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏன் திடீர்னு இங்க வந்தது? தாங்க முடியல மேடம் அவர் பிரச்சனை. இப்போ அதிகமாயிட்டாரு. கல் எடுத்து அடிக்கிறது, ஏனத்தை போட்டு உடைக்கிறது, எதா இருந்தாலும் எடுத்து அடிக்க வேண்டியதுதான். அவருக்கு என்னவா கோவம் இப்போ? சந்தேகம் தான் மேடம், முழுக்க சந்தேகம் தான். போன்ல கம்பெனி கால் வந்தா கூட அந்த நம்பரை எடுத்து அவர் செல்லுல போட்டுட்டு வீட்டுல எங்களுக்கு தெரிஞ்சு போன் பண்ணா தெரிஞ்சிருன்ட்டு வெளியே போய் போன் பண்ணிட்டு வருவாரு. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. நாங்க ஏரிக்கு தான் மேடம் டாய்லெட் போனோம். ஏரிக்கு அவ்வளவு தூரம் போனா கூட மெத்த மேல ஏறி பாப்பாரு மேடம். எவன் கூட போய் கஷ்டமா இருக்குமா போறது? அம்மா பாவம் இல்ல சபா? ஆமா சார். ஆனா இதெல்லாம் வந்து தாங்க முடியாத விஷயம். என்ன ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம் அந்த பொண்ணு சொன்னா பாத்தீங்களா? பிரஷ் பண்ண பேஸ்ட் இருக்காது மேம், கோலமாவதமும் வழக்கம். அப்போ மேல எங்க வீட்டுக்கு வந்த சந்தேகம் பிடிக்கும். கல்ல அடிப்பான், கொம்பல அடிப்பான், மாடு கயிறு எடுப்பது அது அடிப்பான். சொந்த பந்தெல்லாம் கேட்க மாட்டீங்களா? யாருமே கேட்க முடியாது மேடம். அவ்வளவு பெரிய சித்தா? என்னது 5 தடவை கோயில மொட்டை அடிச்சிட்டான். கோயில மொட்டை அடிச்சிட்டாரு மேடம். ஏன் நீங்க அழகா இருக்க கூடாது? ஆமா மேடம், அவனை பார்த்தாவே என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் திரும்ப அடிக்கணும். யூ ஆர் கிரேட் குரு. இது என்னோட வாழ்க்கை, என்னோட சந்தோஷம் தான் முக்கியம். நல்ல வேலைக்கு இருட்டா தன்னோட வாழ்க்கையில டார்ச் அடிச்சீங்க. லைட் வெளிச்சம் தெரியாதனால அவர் ஹால்ல டிவி பாப்பாரு. கல்ல எடுத்து அடிப்பாரு மேடம். அசிங்கமா ரேப் பண்ற சீன் வரும். அப்பா திருப்புப்பான்னு நாங்க கத்துவோம். நீங்க உள்ள போங்க, அவங்க என்ன பண்றான்னு பாக்கலாம். எங்க முன்னாடியே குடிப்பாரு மேடம். எங்களை டம்ளர் எடுத்து சொல்லுவாரு மேடம். அப்புறம் பீடி சிகரெட் எங்க ஒரு நாள் ஊத்தி கொடுக்க சொன்னாரு மேம். அத கூட பொறுத்து வச்சு மேடம். தப்பா பேசுறான், அதால தான் தாங்க முடியல. பட்டபட்டி. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. அம்மா என்ன சொன்னாங்க, இங்க இருக்கத விட நீ மேரேஜ் பண்ணிட்டு போயிடுனாங்க. என்ன மேரேஜ் பாரு, கல்யாணம் திருமணங்கிறது வந்து ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி கிடையாது. வேண்டாம், அவளுக்கு 26 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுங்க. அவள் வேலைக்கு போட்டோம். அவ படிக்கணும்னு ரொம்ப ஆசை மேடம். படிக்கட்டும், வேலைக்கு போட்டோம். படிச்சுட்டே வேலைக்கு போ. நீ என்ன கேட்டா இவன் என்ன பதில் சொன்னா உனக்கு? நான் என்ன கேட்டேன்னு அவருக்கு தெரியும், அவர் என்ன சொன்னாங்கிறது எனக்கு தெரியும். ஒரே ஒரு வழிதாம்மா, தைரியப்படுத்திக்கோ. வா, என்ன அனாவசியமா ஒரு வார்த்தை பேசக்கூடாது. மரியாதை கொடுத்த மரியாதை வாங்கிக்க சொல்லு, அவ்வளவுதான். எங்களை இப்ப நேர்ல பார்த்தா வெட்டிட்டு வரணும். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெட்டறதுன்னா அப்படினா யார் வேணா வெட்டலாம். நீ வந்து கோழே அப்படி உட்கார்ந்திருந்தா வெட்ட வருவாரு. தலை நிமிர்ந்து பாரு, எங்க மயில கைய படக்கூடாது சொல்லி பாரு. ஐயோ அம்மா, என்ன பாய் கண்ணுல விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? சாவடிக்கிறாங்களே போய். ஒண்ணு கூட பார்க்கல மேடம். ஒரு துணி அழகு பார்க்கல. அவனுக்கு சாப்பாடு இன்னொன்னு சொல்ல எனக்கு கஷ்டமா விட்டுருங்கம்மா, விட்டுருங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப என்னன்னா இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஆமா மேடம்.
அந்த பொண்ணுக்கு முதல்ல ஹெல்த் சரியாக நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அவளுக்கு கல்யாணத்தை பத்தி பேசவே பேசாது. கல்யாணம் பண்ணியே வாழ்ந்தாலும் பரவாயில்லமா, கல்யாணம் வேண்டாம். வேண்டாம்னு சொல்லிட்டேன். திருமணங்கிறது வந்து ஒரு இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியே கிடையாது. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? நன்றி நன்றி நன்றி.